புறவழி சாலையில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளுக்கு செல்லும் வழி அறிவிப்பு பலகை இல்லாததால் பல்வேறு விபத்துக்குள்ளாவதாக வாகன ஓட்டிகள் கவலையடைந்துள்ளனர். விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பூண்டியாங்குப்பம் முதல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதபுரம் வழியாக 4 வழிச்சாலை பணிகள் 95% முடிவடைந்த நிலையில் இந்த வழித்தடத்தில் சென்னை, பாண்டி, கடலூர், சிதம்பரம், காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி செல்லும் வாகனங்கள் அனைத்தும் சென்று வருகின்றன. சீர்காழி வழியாக பூம்புகார் சுற்றுலா தலம், திருவெண்காடு புதன் ஸ்தலம், கீழ்பெரும்பள்ளம் கேது ஸ்தலம், திருநள்ளாறு சனீஸ்வர பகவான், திருக்கடையூர் கோயில், காரைக்கால் அம்மையாரின் கோயில் மற்றும் செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில், புகழ்பெற்ற கோவிலான ஞான சம்பந்தருக்கு உமையம்மை ஞானம்பாள் வழங்கிய சீர்காழி சட்டநாதர் கோவில் போன்ற எண்ணற்ற கோவில்களுக்கு செல்லும் பிரதான ஊரக இந்த சீர்காழி பைபாஸ் சாலை அமைந்துள்ளது. சீர்காழி சட்டைநாதர் கோவில் போன்ற எண்ணற்ற கோவில்களுக்கு செல்லும் பிரதான ஊராக இந்த சீர்காழி பைபாஸ் சாலை அமைந்துள்ளது. இந்த நீண்ட பைபாஸ் வழித்தடத்தில் முக்கிய ஊர்களுக்கு செல்வதற்கு சர்வீஸ் ரோடு, சேவை சாலை என அறிவிப்பு பலகைகள் மட்டும் வைக்கப்பட்டுள்ளன. சீர்காழி பைபாஸ் சாலையை கடந்து செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை செல்லக்கூடிய வாகனங்கள் பிரிவு சாலையில் பாலத்தின் மேலே செல்ல வேண்டுமா அல்லது கீழே சர்வீஸ் ரோட்டில் செல்ல வேண்டுமா என தெரியாமல் தடுமாறி நாகப்பட்டினம் சாலை வரை சென்று மீண்டும் திரும்பி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால், திருக்கடையூர் வழியாக சீர்காழி பைபாஸ் வழித்தடத்தில் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் பிரிவு சர்வீஸ் சாலைக்கு எவ்வித அடையாளங்களுடன் கூடிய அறிவிப்பு இல்லாததால் சீர்காழியை கடந்து கொள்ளிடத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றன. இதனால் திசை தெரியாமல் திரும்பும் பொழுது அடிக்கடி வாகன விபத்துகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த சில மாதங்களில் வழி தெரியாமல் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் பாலத்தின் மீது ஏறி மறுமுனையில் நத்தம் பைபாஸில் சென்று மீண்டும் திசை தெரியாமல் திரும்பிய பொழுது சம்பவ இடத்திலேயே கார், லாரி, பைக் உள்ளிட்ட வாகனங்களில் வந்த 4க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் கொள்ளிடத்தை கடந்து சீர்காழி பைபாஸ் சாலை வழியாக பூம்புகார் சுற்றுலா தளத்திற்கு செல்வதற்கு சூரக்காடு பைபாஸ் சாலையில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையில் பூம்புகார் கற்கரை என எழுத்து பிழையுடன் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பலரும் குழப்பமடைகின்றனர். எனினும் இந்த 4 வழி சாலை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படவில்லை என்றாலும் ஒட்டுமொத்த வாகனங்களும் இந்த சாலையை பயன்படுத்திதான் போக்குவரத்து நெரிசலின்றி விரைவாக சென்று வருகின்றனர். இருப்பினும் முறையான அறிவிப்பு குறிப்பிட்ட இடத்தில் ஊர் பெயருடன் வைக்கப்படாததால் பல கிலோமீட்டர் தூரம் விரயமாக சென்று திரும்பி உயிர் பயத்துடன் திரும்பி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று சிறு சிறு பணிகளை சரி செய்திட வேண்டும் என வாகன ஓட்டிகள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் சீர்காழி பைபாஸ் சாலையில் இருந்து அறிவிப்பு பலகை இல்லாத சர்வீஸ் சாலை வழியாக வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை செல்லும் வாகனங்கள் செங்கமேடு என்ற இடத்தில் எந்த திசையில் திரும்பி செல்ல வேண்டும் என்று அறிய முடியாமல் அருகில் இருப்பவர்களை கேட்டு கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் சில வாகன ஓட்டிகள் பல நேரமாக வழி தெரியாமல் தடுமாறுகின்றன. வாகன ஓட்டிகள் எளிமையாக பைபாஸ் சாலையில் செல்வதற்கு ஏற்றவாறு சாலையின் குறுக்கே பெரிய அளவிலான போர்டுகளை அமைத்து ஊர் பெயர்களும் திரும்பும் இடங்களுக்கு அம்புக்குறிகளும் அமைத்து தர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும். என்னுடைய பேரு ஜெகசண்முகம், சமூக ஆர்வலர். இப்ப நம்ம நிக்கிற பகுதி சீர்காழியினுடைய புறவழிச்சாலை. குறிப்பாக சொல்ல போனா இந்த பனமங்கலம் போற அந்த ரயில்வே ட்ராக்கு அருகாமையில நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த சாலையை நீங்க பாக்குறீங்க. இங்க இருக்கிற அந்த சர்வீஸ் ரோடுங்கிற ஒரு சின்ன பலகை அங்கிருந்து வேகமாக வருகின்ற அந்த ஓட்டுநர்களுக்கு நிச்சயமாக தெரிய வாய்ப்பு இல்லை. இதுல என்ன வேடிக்கைன்னா மாசத்துக்கு 2-3 ஆக்சிடென்ட் தொடர்ச்சியா நடக்குது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனா நான் நிக்கிற இந்த பகுதியினுடைய இடது பக்கம் திரும்பினால் இந்த பக்கம் வேளாங்கண்ணி, நாகூர் இந்த போன்ற இடங்களுக்கும், அப்புறம் நம்முடைய நவகிரக கோவிலுடைய பிறப்பிடமாக கருதப்படுகின்ற சீர்காழி சட்டநாதர். அப்புறம் News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.